Hey guys, welcome back to my another new vlog. Guys, வீடியோ ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்குறீங்க நம்புறேன். மறக்காமல் பாருங்கள். ஐயா அப்போ எங்கள் அண்ணா கடைக்கு போயிடுச்சா? என்ன மாட்டுக்கு தானே கூழ்? என்ன அரிசி மாவு மட்டுமா போட்டு ஊற்றுறீங்க? மக்காச்சோளம் வேற? மழை பெஞ்சா நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் பூந்து எனக்கெல்லாம் பூந்து எங்கேயோ ஓடி போயிடலாமா படமே இங்கே எடுக்கணும். போன வருஷம் ஒப்பம் கார்த்திகை மாலை போட்டுருந்தப்போ நம்ம போட்டுக்கிட்ட பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்க அமர் கிழமை வந்துருக்கும். புளிய கரைக்குதா? கிண்டுள்ளாயா எங்கே தப்ப என்ன குழம்பு இன்னைக்கு? பருப்பு குழம்பு தவிர வேறு எதுவுமே தெரியாதாம்மா உனக்கு? எங்கள் அம்மா அது மட்டும்தான் கற்று கொடுத்தோம். தெரியல. இன்னும் எவ்வளோ நேரம் வெண்ணெய் கிடைக்க? வாழைக்கட்டெலாம் நிறையா டைம் வெட்டிவிட்டேன். இல்லை பேசாமல் கொஞ்சமாக கடப்பாரத்தை குத்தி எடுத்தாலும் பைப் உடஞ்சி போயிரு அடியா. டேய் அந்த மண்ணாட சேர்த்து வச்சுட்டுன்னா அது தலையாது இருந்தாலும் அந்த குருத்து இருக்க விட்டு வச்சு தான் கத்திரி வச்சுட்டு தான் தலையுது. கலக்கத்தில் செஞ்சு பேச்சு பார்த்துட்டா குருத்து சேர்த்து வச்சுட்டு அது என்ன தலையுது. இதோட 5 டைம் வெட்டிவிட்டேன் சும்மா இல்லை. நேரம் இல்லை நான் வெட்டி போடுவேன். தினம் 10 கட்டை வெட்டிவிட்டா கூட என்ன வெட்டி மாட்டுக்கு போட்டுக்கலாம். மாட்டு போடுறது கால் கட்டி போயிடும். இது யாருன்னே தெரியல. பேருண்ணா ரஞ்சிதாவா பாப்பாங்க தாத்தா எங்க போச்சு? எடுத்து போச்சு யாரோட? அரே குமார் வேதியா? இல்லை அந்த குமார் வேதியா? செய்ய எனக்கே தெரியல. நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டு நான் ஒரு சைடு ஒன்று இருக்கணும், 2 சைடு ஒன்றால் தான் செடி வளர்ந்து போச்சு. இப்போ என்ன கரெக்டாக கவசிக்கணும் போட்டுருவாளா? எங்கே இருக்குது? சவல் தானே சார். சாக்கு இங்கே இருக்குது. எங்கே போகிறா? அதான் வெள்ளரி செடி பிடிக்காதா? வெள்ளரி காய் ஒரு காய்னா சேர்த்தியா? அன்றைக்கி ஒரு 3 காய் அறுத்த. வெள்ளரிக்காய் செடி பூவானா வேறு எவ்வளோ பூ பூத்துக்குது. பிடிங்கி விட்டுறியா? நேற்று கூட சித்தமாக காய் 2 காய் வாங்கிட்டு வந்துச்சு. வெள்ளரி காய் தான். எந்த சைடில் இருந்துச்சு வெள்ளரிக்கா? இந்த க்ளவுஸ் கழட்டு அப்படியே அங்கே. இது வேறு கை க்ளவுஸ் தத்தா. இந்த கைக்கு பாரு க்ளவுஸ் இந்த கையில் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். தத்தா இந்த தத்தா தத்தா என்ன வெரைட்டி செடி எடுத்துடுறா?
சரி மஞ்சள் நினச்சி வச்சிடலாமா? சரி சாக்கு எடுத்துட்டு போகிறேன். கௌசி இன்னைக்கு லீவு காலேஜ். வாதத்தை அது வெள்ளிக்காய்ச்சடி காய் வச்சுக்கோ. காய் வச்சு பச்சை மேலே ஏறிக்கலாம். பொலக்கட்சி அப்புறம் பச்சையை കഴിക്കാം. கூட எடுத்து போங்க. நான் மூட்டை வச்சுட்டு எப்படி எடுத்து போட்டோம்? மஞ்சள் கூட வச்சு அதான் காலேஜ் மிச்சு விடாது. அங்கே தான் 2 பிஞ்சு இருந்துச்சு. இங்கே இருக்குது பாரு. வெடிக்க பிஞ்சு 2 பிஞ்சு இருக்குது. மேய்ச்சி கீச்சு போடாதா? நேற்று அதுங்க பாட்டுக்கு வெடிச்சு பிடிங்கிட்டா. இதை தான் பரவாயில்ல. வெட்டி வச்சு பிடிங்கலாமா? காய வைக்க மாட்டேங்குது. இந்த எல்லாம் நாளாகுமா? உண்மையுமே சன்செட் வேறு லெவலுக்கு இருக்குது. சம்மர் டைம்னால் பயங்கரமாக இருக்குது. அதுவும் இந்த கம்பத்தோட வியூ தான் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா சித்தப்பா எல்லாம் 6:30 ஆயிடுச்சு. 7 மணி பக்கமாக ஆயிடுச்சு. இன்னும் கலக்கிட்டு இருக்காங்க. மௌலி வந்து கப்பலுக்கு வந்த மாதிரி இன்னும் ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்பா பார்த்தீங்கன்னா பிள்ளை அள்ளி கூட்டிகிட்டு இருக்காரு. நானும் அதே மாதிரி இந்த பிள்ளைலாம் அள்ளி வாய்க்கால் அங்கேருந்து அள்ளிட்டு வந்துட்டேன். இன்னும் இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் கிடக்குற இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த பிள்ளைலாம் அள்ளி போட்டு போகணும். இன்னும் 4-5 வாய்க்கால் இருக்குது. ஒரு 4-5 வாய்க்கால் இருக்குது. இப்போதைக்கு அள்ளி போடுற அளவுக்கு 8 கட்டுற வரைக்கும் அள்ளி போட வேண்டியதான். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் பேசிட்டு அப்படியே படிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அங்க இருந்து யாருப்பா வருது? தாத்தா நாளைக்கு எந்த காட்டு தண்ணி கட்டுற? பாப்பா அங்க இருந்து யாருப்பா உனக்கு இங்க கொண்டாடுது? நீ தான் கொண்டாடணும். இப்போ நான் வண்டியில் வந்தேன். அவன் வண்டி அப்படின்னா வீட்டில் விடு. நடந்து கூட வரலாம்டா. இந்த போகிறேன். குழம்புக்கு தக்காளி இல்லைண்ணா அம்மா அப்புறம் இதெல்லாம் இருக்கும். போனா போகலாம் வந்து எதாவது குழம்பு வைப்பாங்க. குழம்புகள்னு அப்புறம் 9 மணிக்கு எப்படி சோறு ரெடி ஆகும்? இப்போ நான் போகிறேன்பா. சோட போகலாம். மார்னிங் கடையில் போய் இப்போதைக்கு வாங்க. நான் காலையில் ஃபோன் பண்ணி செக் பண்ணேன். அவ்வளோ அவர் காட்டு வாங்கும்போது நான் போகலாமா? கீழே ஒரு காட்டு கடைஞ்சி பாரு. அங்கே அது அப்போ இந்த காடு தேவையில்ல தானே? இந்த காடு இடம் மிஷின் காடு. இடம் மிஷின். சரி வாடா போகலாம். டே இருட்டே கட்டி வச்சிடும். பார்த்து ஓட்டுற நாய்க்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்கிட்டு இப்போ கிளம்புறோம். அப்படி எந்த வழியா ரைஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ரைஸ் எங்கள் ஊரோட டாப் வியூவில் இருக்கிறோம். இதோட டாப் வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ரொம்ப மாசாக இருக்கும். எங்கள் ஊர் ரொம்ப மேடு இருக்கு. அப்படி இருக்க மரணமாகுதுல. ஏற்காடு வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்கா. கொஞ்சம் அதுக்கு இதுக்கு ஒத்து போகும். ஆனால் ரொம்ப அது வந்து தெரியல. பட் இருந்தாலும் தெரியுது. இந்த கம்பம் தான் இருக்குல்ல ஹைலைட். ரொம்ப அப்படி எல்லா இடத்துலையும் இந்த 3D அனிமேஷன்லாம் அழகாக இருக்கும்ல. ஒரு கம்பத்து மேலே பறவை பறந்துக்கிட்டு அந்த மாதிரி. இப்போ சீக்கிரம் வண்டி விட்டு போகலாம். லேட்டாச்சு. பஸ்ஸு தண்ணி வர ஆகணும்.
கைஸ் என்னோடய ஃபேமிலி வாக் டெய்லியும் பார்ப்பீங்க நம்புகிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்புகிறேன். உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு. மறக்காமல் நிறைய பேத்துக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.